This video is sponsored by SBO Digital Marketing. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போது SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இது மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாபுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் இப்படி யார் வேணால் ஜாயின் பண்ண முடியுங்க. இந்த ஜாபை செய்கிறதுக்குன்ட்டு ஃபிக்ஸட் ஹார்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற வகையில் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிம்பிள் டாஸ்க்காக அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கண்டென்ட்டை மட்டும் ஷேர் அண்ட் பப்ளிஷ் பண்ணால் போதும். இதில் ஏதோ ஒரு பொருளை நம்ம செல் பண்ணணும், இல்லை யாரையாச்சும் ரெஃபர் பண்ணணும், எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் இதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போதும், நீங்கள் எலிஜிபிள் பர்சன் ஆகிடுவீங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, டே 1லேருந்தே உங்களோட டெய்லி இன்கம்மை இன்ஸ்டன்ட் பேஅவுட்ஸோடு எடுக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல ரவின்னு ஒரு மீனவன் இருந்தான். அவன் ரொம்ப கடின உழைப்பாளி, தன்னம்பிக்கையும் நேர்மையும் உள்ளவன். ரொம்ப வருடங்களாவே அவன் கடலுக்கு போய் மீன் பிடிச்சு அந்த வருமானத்துல வாழ்க்கை நடத்தி வந்தான். கடல் தான் அவனுடைய நெருங்கிய நண்பன். அதை அவன் ரொம்ப நேசிச்சான். பல நேரங்கள்ல கடல் ரொம்ப அமைதியாகவும் சில நேரங்கள்ல கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் கூட ரவிக்கு கடல் எப்போதும் அவனுடைய வாழ்க்கையின் ஆதாரமாவே இருந்துச்சு. தினமும் மாலையில கடலுக்கு போய் மறுநாள் காலையில கூட நிறைய மீன்களோட திரும்புவான். அவன் கொண்டு வர மீன்கள் எல்லாம் மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு வாங்குவாங்க. ஒரு நாள் ரவி தான் பிடிச்சு வந்த மீன்களை வித்துட்டு வழக்கம் போல அவனுடைய படகை ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு திரும்பினான். மீதி இருந்த மீன்களை தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்துட்டு ரேடியோ ஆன் பண்ணி செய்திகள் கேட்க ஆரம்பிச்சான். செய்தியில அன்னைக்கு கடல் கொந்தளிப்பின் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம்னு புயல் எச்சரிக்கை சொன்னாங்க. அதனால ரவி அன்னைக்கு கடலுக்கு போக வேண்டாம்னு முடிவு பண்ணி வீட்டிலேயே இருந்தான். அன்னைக்கு இரவு கடல் ரொம்ப சீற்றத்தோட இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய அலை ஒண்ணு வந்து கரையில நிறுத்தி வச்சிருந்த ரவியோட படகை உடைச்சு போட்டு மறுநாள் காலையில எழுந்து வந்து உடைஞ்சு போன தன் படகை பார்த்த ரவி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். அவனுக்கு அடுத்து என்ன செய்யறதுனே தெரியல. அடுத்தது என்ன வாழ்க்கைன்னு ஒன்றும் புரியல. அவன் எதிர்கால கனவுகள் எல்லாம் அந்த படகோட சேர்ந்து உடைஞ்சு போச்சுன்னு நினைச்சு அழுதான். வருத்தத்தோட உடைஞ்ச படகோட மிச்சமிருந்த மரப்பலகைகளை எல்லாம் சேகரிச்சு வீட்டு வாசல்ல அடுக்கி வச்சுட்டு அங்கேயே இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டான். அவனோட ஒரே வாழ்வாதாரமும் இப்போ இல்லாம போயிடுச்சு.